செய்தியாக பார்த்து வருகிறோம். மார்ச் மாதத்தில் ஒரே வாரத்தில் 2 முறை தமிழகம் வர இருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். வரும் மார்ச் 6ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை தர இருப்பதாகவும், வேலூரில் நடைபெறும் என்டிஏ கூட்டணியினுடைய அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக வரும் மார்ச் 1ஆம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருக்கும் நிலையில ஒரே வாரத்தில் 2 முறை, அதாவது மார்ச் 1ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் 6ஆம் தேதியே அவர் மீண்டும் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். அந்த வகையில் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் கூட்டணியினுடைய பொதுக்கூட்ட நிகழ்வு, அரசு நிகழ்ச்சிகளில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கு பிறகு மார்ச் 6ஆம் தேதி வேலூரில் நடைபெறும் கூட்டணியினுடைய பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முக்கியமாக தேர்தலுக்கு இன்னும் முழுதாக 2 மாதம் கூட இல்லாத நிலையில தமிழகத்திற்கு அதிக கவனம் செலுத்தி பிரச்சார பொதுக்கூட்டங்களில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய வகையில திட்டங்கள் வகுக்கப்பட்டு தற்போது அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அடுத்தடுத்து தேசிய தலைவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்திற்கு வருகை தர இருக்கக்கூடிய நிலையில பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் ஒரே வாரத்தில் 2 முறை அவர் தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். முதலாவதாக மார்ச் 1ஆம் தேதி வரக்கூடிய அவர் மதுரையில் நடைபெறும் நிகழ்ச்சியிலும், மார்ச் 6ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் வேலூரில் நடைபெறும் என்டிஏ பொதுக்கூட்டத்திலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். முன்பு குறிப்பிட்டது போல தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களே இருக்கும் நிலையில அடுத்தடுத்து தமிழகத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் வர இருக்கிறார். எனவே பிரச்சார பொதுக்கூட்ட நிகழ்ச்சிகளிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே பிரதமரினுடைய வருகை என்பது மதுராந்தகத்தை அடுத்த இடத்தில் நடைபெற்று இருந்தது. அதில் என்டிஏ கூட்டணியினுடைய ஒரு பொதுக்கூட்டமாக தான் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருந்தது. அதில் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அனைவரும் பங்கேற்று இருந்தார்கள். இதற்கிடையே தற்போது மீண்டும் கூட்டணி சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க இருக்கிறார். மேலும் மார்ச் 6ஆம் தேதியிலும் அதே போன்றதொரு கூட்டமானது வேலூரில் நடைபெற இருப்பதாக நமக்கு தகவலாக தெரிய வந்திருக்கிறது. எனவே பிரதமரின் அடுத்தடுத்த பயணம் தமிழகத்திற்கு வர இருக்கக்கூடிய நிலையில இது அதிக கவனம் பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் எப்படியாவது தமிழகத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றே ஆக வேண்டும். அதிமுக பாஜக கூட்டணி எப்படியாவது வெற்றி பெற்றே ஆக வேண்டும், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு அவர்கள் பல்வேறு கட்ட தேர்தல் பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதற்கேற்ற வகையில தான் தமிழ்நாட்டில் முதல் கட்சியாக கூட்டணியை இறுதி செய்து அந்த தேர்தல் பணிகள், ஒரு புறம் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, இப்படி தேர்தலுக்கு முன்னதாகவே பல மாதங்களுக்கு முன்னதாகவே அந்த பணிகளை எல்லாம் தொடங்கிவிட்டார்கள். ஒரு புறம் திமுக இன்னும் முழுமையாக தொகுதி பங்கீடு உள்ளிட்ட விஷயங்களை எல்லாம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக இன்னும் தொடங்காத ஒரு சூழல்ல ஏற்கனவே அதிமுக அந்த பணிகளை எல்லாம் முன்கூட்டியே தொடங்கிவிட்டார்கள். அதற்கு காரணம் எப்படியாவது திமுகவை வீழ்த்த வேண்டும், தமிழகத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களினுடைய நோக்கமாக இருக்கிறது. முக்கியமாக பாஜகவினுடைய நோக்கம் அதுதான். எனவே தமிழகத்திற்கு அதிக கவனம் கொடுக்கக்கூடிய வகையில தான் அவர்களினுடைய செயல்பாடு இருக்கிறது. அதற்கேற்ற வகையில் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தமிழகத்தில் தேசிய தலைவர்கள் வர இருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் பிரதமர் மோடி அவர்கள் மார்ச் முதல் வாரத்தில் ஒரே வாரத்தில் 2 முறை தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறார். மார்ச் 1 மற்றும் 6ஆம் தேதிகளில் அவர் வருகை தர இருப்பதாகவும், மார்ச் 1ஐ பொறுத்த வரைக்கும் மதுரையில் அந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. அது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அதே போல மார்ச் 6ஆம் தேதியிலும் அவர் வருகை தர இருப்பதாகவும், வேலூர் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பொதுக்கூட்ட நிகழ்வில் அவர் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அந்த கூட்டத்தில் கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்கள் எல்லாம் பங்கேற்க இருப்பதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி லதா.